எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது. கிளாபாட்னு ஒண்ணு. இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர்னு நினைச்சிடாதீங்க. இத உங்களுடைய முதல் ஏஐ எம்ப்ளாயினே சொல்லலாம். ஆமாங்க, உங்களுக்காக வேலை செய்யற ஒரு ஏஐ. சரி, இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ஏஐ எக்ஸ்பர்ட் நிக் புரு சொன்ன இந்த ஒரு வரி கிளாபாட்டோட மொத்த கான்செப்டையும் விளக்கிடுது. 24 மணி நேரமும் வேலை செய்யற ஒரு உண்மையான எம்ப்ளாய்க்கு இது ரொம்பவே பக்கத்துல இருக்குன்னு சொல்றாரு. இது வெறும் ஒரு டூல் இல்ல, உங்களுக்காக வேலை செய்யற ஒரு முழுமையான ஊழியர். அது எப்படி சாத்தியம்? வாங்க பாப்போம். இங்கே தான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு. நீங்க ChatGPT கிட்ட கேள்வி கேட்டா அது உங்களுக்கு பதில டெக்ஸ்டா கொடுக்கும். அதை காப்பி பண்ணி வேலையை செய்ய வேண்டியது யாரு? நீங்க தான். ஆனா கிளாபாட் அப்படி இல்ல. அது நேரடியா களத்துல இறங்கி வேலையை செஞ்சு முடிக்குது. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இனிமே ஆபரேட்டர் கிடையாது, நீங்க மேனேஜர். என்ன செய்யணும்னு மட்டும் சொன்னா போதும், அது செஞ்சிடும். சரி, அப்படி என்னதான் இதுல ஸ்பெஷல்? எப்படி மத்த ஏஐ விட இது இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? அதுக்கு காரணம் இதுகிட்ட இருக்கிற மூணு சூப்பர் பவர்ஸ் தான். இந்த 3 விஷயம்தான் இதை வேற லெவலுக்கு கொண்டு போகுது. அது என்னென்ன சூப்பர் பவர்ஸ்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா? முதல் சூப்பர் பவர், அது நேரடியா ஆக்ஷன்ல இறங்குறது. சும்மா பேச்சோட நிக்காது. யோசிச்சு பாருங்க, நீங்க சொல்றத கேட்டு அது உங்க கம்ப்யூட்டரையே கண்ட்ரோல் பண்ணும், வெப்சைட்ல போய் தேடும், பட்டன்ஸை கிளிக் பண்ணும், ஃபைல்ஸ் எழுதும். நீங்க மவுஸ் கீபோர்ட் வச்சு என்னெல்லாம் செய்வீங்களோ அது எல்லாத்தையும் இது செய்யும். ரெண்டாவது, இதுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கு. இப்போ ஒரு புது அசிஸ்டன்ட் வேலைக்கு வந்தா நாம ஒவ்வொரு தடவையும் நம்ம பிசினஸ பத்தி எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம கிளாபாட் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். ஒரு தடவை சொன்னா போதும். அதனால திரும்ப திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. மூணாவது சூப்பர் பவர், இதுதான் நிஜமான கேம் சேஞ்சர். அது என்னன்னா, இது தானா முன் வந்து வேலை செய்யும். அதாவது நீங்க சொல்லாமலேயே கிரான் ஜாப்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டா போதும். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட இது உங்களுக்காக 24x7 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்க காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது நேத்து ராத்திரி கொடுத்த வேலையெல்லாம் முடிஞ்சு ரெடியா இருக்கும். சூப்பர்ல. சோ ஆக்ஷன், மெமரி, அப்புறம் தானா வேலை செய்யறது. இந்த 3 சூப்பர் பவர்ஸும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வெறும் தியரி கிடையாது. நிஜமாவே மக்கள் இதை இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கறதுல இருந்து உங்க வீக்லி நியூஸ் லெட்டர் எழுதுறது வரைக்கும் எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் கேட்க ரொம்ப சூப்பரா இருக்கு. உடனே ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணுது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், நீங்க களத்துல இறங்கறதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒன்னு செக்யூரிட்டி, இன்னொன்னு செலவு. முதல்ல நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? சும்மா யோசிச்சு பாருங்க. உங்க கம்ப்யூட்டரோட முழு கண்ட்ரோலையும் ஒரு ஏஐ கிட்ட கொடுக்குறீங்க. அப்போ என்னெல்லாம் தப்பா போக வாய்ப்பு இருக்கு? கிளாபாட்டோட பவரே அதுக்கு உங்க கம்ப்யூட்டர்ல முழு ஆக்சஸ் இருக்கிறது தான். ஆனா அதுதான் அதோட பெரிய ரிஸ்க்கும் கூட. நீங்க கொஞ்சம் தெளிவில்லாம ஒரு கமெண்ட் கொடுத்தா கூட போதும், அது தெரியாம உங்க முக்கியமான ஃபைல்ஸை டெலீட் பண்ணிட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதை உங்க மெயின் பர்சனல் கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது செலவு விஷயம். சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா இதுக்காகவே புதுசா காஸ்ட்லியா கம்ப்யூட்டர்லாம் வாங்குறதா பார்த்திருப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்க ஏஐ எம்ப்ளாய்க்காக அவ்ளோ செலவு பண்ணணுமா? உண்மையா சொன்னா தேவையே இல்ல. இப்போ இங்க பாருங்க, இந்த 2 செட்டப்புக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. ஒன்னு எல்லாரும் சோஷியல் மீடியால காட்டுற ஹைப் செட்டப், இன்னொன்னு ஒரு ஸ்மார்ட்டான பட்ஜெட் செட்டப். ரெண்டுக்கும் நடுவுல செலவு வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கு. ஆனா ரெண்டுமே செய்யற வேலை ஒண்ணுதான். இந்த ஹைப் செட்டப்க்கு வருஷ செலவு மட்டும் கிட்டத்தட்ட $3000. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல. இதுல ஒரு புது மேக் மினி, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஏஐ மாடல்னு எல்லாம் அடங்கும். ஆனா இங்க பாருங்க, வெறும் $150 தான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 12,000 ரூபாய் தான் வரும். இதுதான் இந்த ஸ்மார்ட்டான பட்ஜெட் செட்டப்போட செலவு. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்களா? உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த நம்ப முடியாத விலை வித்தியாசம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. இது வெறும் டெக்னாலஜி பத்தின விஷயம் இல்ல, இது நம்ம வேலை செய்யற முறையையே மாத்தப் போற ஒரு பெரிய பொருளாதார மாற்றம். நிக் புரு சொன்ன இந்த விலாயம் தான் இங்கே ரொம்ப முக்கியம். மாசம் $4000 சம்பளம் கொடுத்து ஒருத்தரை செய்ய வைக்கிற வேலைய மாசம் வெறும் $13 செலவுல ஒரு ஏஐ செய்யுதுன்னா, அப்போ வேலையோட பொருளாதாரம் மொத்தமா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அந்த மாற்றத்தை தான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த டெக்னாலஜியை வெறும் ஒரு புது டூல்னு மட்டும் பார்க்காதீங்க. இது ஏஐ ஏஜென்ட்கள் நம்மளோட டீம்ல ஒருத்தரா வேலை செய்ய போற ஒரு எதிர்காலத்துக்கான ட்ரெய்லர் மாதிரி. இப்போ கேள்வி என்னன்னா, நீங்க இதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் இல்ல. ஒருவேளை உங்க அடுத்த கோவொர்க்கர் ஒரு ஏஐயா இருந்தா உங்க வேலை எப்படி மாறும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.